Welcome to Jessie Maths Tuition. 12th Business Maths Chapter 2 ல வந்துட்டு example 2.5 பார்க்கலாம். Evaluate integral of x cube plus 7 into x minus 4 dx. இப்போ ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா பவர் ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்கே x பவர் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம வந்துட்டு பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். பட் ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க அப்படியே நம்ம மல்டிப்ளிகேஷன் நம்ம பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். x cube into x. நான் ஃபர்ஸ்ட் மறுபடியும் சம்ம இங்கே எழுதிக்கிறேன். x cube plus 7 x minus 4 into dx இருக்கு. இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது x cube into x என்ன வரும்? x ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ இது x cube into x x power 4. நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாகவே dx எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அதை நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கலாம். x cube into x x power 4. நெக்ஸ்ட் பாருங்க x cube into minus 4 x cube into minus 4. அப்போ என்ன வரும்? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 4x கியூப்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இந்த 7 into x ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்கு. ஸோ ப்ளஸ் 7x. அடுத்து பாருங்க மைனஸ் 7 into மைனஸ் 4 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் 28 dx. இந்த மாதிரி நமக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது இன்டெகிரல் ஃபார்ம்ல. ஸோ நம்ம இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், தனித்தனியாக dx எடுத்துக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் x பவர் 4 dx மைனஸ் இன்டெகிரல் ஆஃப் 4x cube dx plus integral of 7x dx minus integral of 28 dx. இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பவர் ரூல் x பவர் n அந்த ரூல் யூஸ் பண்ணலாம். அப்போ integral of x power n dx இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. இதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ x power 4 போது x power 4 n-க்கு பதிலாக இங்கே 4 இருக்கு. ஸோ 4 plus 1 divided by 4 plus 1. இது ஃபர்ஸ்ட் செட். நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம இன்டகிரேஷன் இந்த பார்ட்டுக்கு இன்டகிரேஷன் முடிச்சாச்சு. அடுத்த செட் பாருங்க மைனஸ் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் நம்ம கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம அதை இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த 4 கான்ஸ்டன்ட் kx dx நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஃபார்முலால. அப்போ கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துருவோம். கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு என்ன இருக்கு? x cube dx. அடுத்த ஸ்டெப்ல பிளஸ் இதில் வந்து என்ன இருக்குது? 7 இருக்கு இல்லையா, 7 வெளியே எடுத்துட்டா x dx மைனஸ் இதில் 28 இருக்குது. ஸோ அந்த 28 வெளியே எடுத்துட்டு dx. இதை நம்ம ஃபஸ்ட்டே பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்டெப் பண்ணாமல் கூட அப்படியே இந்த ஒரு ஸ்டெப் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் போகலாம். ஆல்ரெடி நான் இதை இன்டெகிரல் பண்ணதுனால x பவர் 5/5 இது இன்டெகிரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கு இன்டெகிரல் சிம்பிள் போட வேணாம். மைனஸ் 4 into இப்போ நம்ம இந்த x cube dx சேம் இதே பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது x பவர் 3 plus 1 divided by 3 plus 1 எப்படி கிடைக்கும்? plus 7. நம்ம வந்து x வந்துட்டு x dx இல்லையா, 7 எப்படி எடுத்துட்டோம். xல மேலே எதுவுமே இல்லைன்னா நமக்கு 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ x பவர் 1 plus 1 divided by 1 plus 1 ஃபார்முலா படி இந்த 28 dx இருக்கு இல்லையா. இப்போ மைனஸ் 28 dx பண்ணும்போது நமக்கு x கிடைக்கும். இன்டெகிரல் dx இன்டெகிரல் பண்ணும்போது நமக்கு x கிடைக்கும் ஃபார்முலா படி. ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x பவர் 5/5 மைனஸ் 4 into x பவர் 4/4 plus 7 into x square by 2 மைனஸ் 28x plus c கண்டிப்பாக போடணும். ஃபைனல் ஆன்சரில் கண்டிப்பாக போட்டுருங்க. இதை மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். x பவர் 5/5 மைனஸ் 4x பவர் 4/4. நம்ம இதை கேன்சல் பண்ணிடாதீங்க 4 பார்த்தனையும், ஏன்னா இது வந்து மைனஸ் இருக்குங்க. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ப்ளஸ் 7x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 28x ப்ளஸ் சி. இதான் இதோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.